நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா, தலைவலிக்குதுன்னு சொன்னீங்களே, இந்தாங்க காஃபி. பார்கவி போட்டாளா? பார்கவியா? அவ கிச்சன் பக்கமே போறதில்ல. அப்படி போனா ஹார்லிக்ஸ் போன்விட்டான்னு அள்ளி அள்ளி சாப்பிடுவா. அதான் பூத மாதிரி ஆயிட்டா. அடுத்தவங்க பத்தி அப்படி பேசக்கூடாது. எந்த சூர்யா, அம்மா இருக்குங்கிற தைரியத்துல பேசுறியா? ஏன் அண்ணாமலை, உன் பொண்ணுக்கு சொன்ன புத்திமதிய உங்க அச்சன் பட்டாளத்தாருக்கு சொல்லியிருந்தா அக்காவுக்கு நிலைமை ஏற்பட்டிருக்காது இல்ல? சூர்யாடா அப்பா, நின்ற அப்பா செஞ்ச காரியத்தினால எத்தனை மனவேதனை படுன நாரியோ. அதேந்தா சாதாரண காரியமா? காந்திமதி அக்காவை மாடியில இருந்து தாழ தள்ளி சாகடிக்க முயற்சி பண்ணாரு. அது நடக்கும்போது அம்மாவும் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சரியாகட்டும், அதுக்கப்புறம் பேசலாம். எதுக்குமா இதுக்கிட்டலாம் போய் பேசிக்கிட்டு? யார் மனசையாவது கஷ்டப்படுத்தணும்னே பாக்கும். இதை பேச விட்டுருவே கூடாது. இதை பேச விட்டது ஏன் தப்பு? இங்க நிக்காத, முதல்ல நீ உள்ள போ. அம்மா, சக்கரை சரியா இருக்கா? குடிச்சு பாருங்க. சூர்யா குட்டி, வள்ளி, வள்ளி, சூர்யா குட்டி, எப்படியா இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? இது பாரு, தம்பி பாப்பா படுத்திருக்கா. வா உள்ள வா உள்ள வா. இவன் மாமா மாதிரியே செக்கச்செவன்னு அழகா இருக்கான்ல? ஆமா, ரொம்ப சொல்லுவேல, தம்பி பாப்பா பிறந்துச்சுன்னா நட்ராஜன் பேர் வச்சு நட்டு நட்டுன்னு கூப்பிடலான்னு. அதே மாதிரி இவனை கூப்பிடா, ஏய் நட்டு பையா, ஏய் நட்டு பையா, அக்கா பாரு அக்கா பாரு. இந்த நட்டு பையன் என்ன பார்த்து எத்தனை தடவை சிரிச்சிருக்கான் தெரியுமா? அக்கா சிரிச்சு காட்டு. அழதுடா செல்லம், அழாத. அக்கா பாரு அக்கா பாரு, சரி சரி சரி, அழதுடா. வள்ளி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீ உள்ள போ. நீ சும்மா இருங்க. அண்ணாமலை, நீ இங்கதான் இருக்கியா? இப்பெல்லாம் அம்மா ஏன் கூட தான் இருக்காங்க. ஜீவா, ஜோதி, ஜான்சி 3 கல்யாணம் போயிடுச்சுங்களா? அப்ப அண்ணாமலை, நீ இனிமே இங்கதான் இருப்பியா? போக மாட்டல்ல? பாத்தியா, நட்டு பையன் பிறந்ததுனால தான் அண்ணனும் அண்ணாமலையும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அண்ணாமலை, நீ எப்பவும் சொல்வல, நிச்சயமா ஒரு நாள் உனக்கு குழந்தை பிறக்கணும். இது பாரு, நட்டு பையன் பிறந்துட்டான். இந்தா வச்சுக்கோ. என்ன அம்மா எங்க காணோம்? அது அம்மா கால் தடிக்க விழுந்து தலையில லேசா அடிபட்டிருக்கு. அதான் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கேன். ஐயோ, எப்ப வருவாங்க? சீக்கிரம் வந்துருவாங்க. என்ன கூட்டிட்டு வந்த மாதிரி அம்மாவையும் ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டு வந்திருக்கலாம்ல? சீக்கிரம் கூட்டு வந்துடுறேன். அம்மா வந்தாங்கன்னா நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன். உங்க யார்கிட்டயும் கூட பேச போறது இல்ல. ஏன் வள்ளி? போ சரியா குட்டி, எனக்கு குழந்தை பிறந்து எவ்வளவு நாள் ஆச்சு? யாராவது வந்து பாத்தீங்களா? எல்லாரும் என்ன மறந்துட்டீங்கல்ல? ஏன் என்ன ஆஸ்பத்திரியில விட்டுட்டு வந்த? வள்ளி, நாங்க யாரும் வேணும்னு அப்படி செய்யல. உன் கர்ப்பப்பை வீக்கா இருக்கு, டாக்டர் உன்னை பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொன்னாரு. அதான் உன்னை தொந்தரவு பண்ணல. போனே, நீங்க யாரும் என்ன பார்க்க வரல. மாமா கூட என்ன பார்க்க வரல. மாமா எங்கண்ணே? மாமா, மாமா. வள்ளி, மாமா வீட்ல இல்ல. எலெக்ஷன் வருதுல, எலெக்ஷனுக்கு ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ண போயிருக்காரு. இந்த நட்டு பையனை விட மாமாக்கு ஊர் சுத்துறதா முக்கியமா போச்சு. மாமா வந்து நான் மாமா கிட்ட பேச போறது இல்ல. ஏய் நட்டு பையா, நீ அப்பா கிட்ட பேசாதடா. வள்ளி, எவ்வளவு நேரம் தான் இங்கே நிக்கிறது? நட்டு பாப்பாக்காக தொட்டிலு, டாய்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். வா போலாம். அண்ணாமலை குடு. வா வாடா. ஏய் நட்டு பையா, பொம்மைலாம் பார்க்கலாமா? கோமதி ஜெயில இருந்து திரும்பி வர வரைக்கும் வள்ளிக்கிட்ட ஏதாவது சொல்லிதான் சமாளிக்கணும். அப்புறம் நம்ம வீட்டில் நடந்த விஷயமும் வள்ளிக்கு தெரிய வேண்டாம். வெளியே நல்லவங்க மாதிரி இருந்து உள்ளுக்குள்ள மிருகமா இருக்கிறவங்கள பத்தி வள்ளியாவது தெரிஞ்சுக்காம சந்தோஷமா இருக்கட்டும். இந்த ஜான்சி, வெண்டைக்காய் நல்ல பொடி பொடியாக நறுக்கு.
நம்பி நெல்லையப்பர் என்ன சொல்றாரு? சடங்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது அண்ணாமலையை கூப்பிட்டு வந்துருங்க, அதான் முறைன்னு சொல்றாரு. நம்பி முறை இருக்கட்டும். எப்படி அவங்க அண்ணாமலை அனுப்பி வைப்பாங்க? அதுக்காக நாம அப்படியே விட்டுட முடியுமாம்மா? முதல்ல நாம போய் உலகநாதங்கிட்ட சமாதானமாக பேசி பார்ப்போம். கடைசி வரைக்கும் பட்டாளத்தான் அண்ணாமலை அண்ணாமலைன்னு உருவிக்கிட்டே இருந்தான். அவன் ஆத்மா சாந்தி அடைய வேண்டாம்? எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை பெரியப்பா. அவர் நல்லவரா இருந்தா அப்பா மூஞ்சி கடைசி தடவை பார்க்கறதுக்கு அண்ணாமலையை அப்பவே அனுப்பிச்சிருப்பாரு. அனுப்பிச்சாரா? அனுப்பலையே. அப்ப அனுப்பாதவர் இப்ப எப்படி அனுப்புவாரு? தவசி, நீங்க போய் பேசி பாருங்க. பொண்ணா பிறந்ததுக்கு சில கடமைகள் இருக்குன்னு சொல்லுங்க. அண்ணா நானும் கூட வரேன். நீ எதுக்கு சண்டை போடுறதுக்கா? ஏங்க நீங்களும் எதுக்கு போறீங்க? அங்க ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆச்சுன்னா? கூப்பிடுற முறை கூப்பிடுவோம், அனுப்புறதும் அனுப்பாதும் அவங்க இஷ்டம். கடைசியில் அப்பாவோட காரியத்துக்கு நம்ம கூப்பிடலையேன்னு அண்ணாமலை தப்பாக நினைக்கூடாது இல்லையா? அதான் நிலைப்புற இதை கொடுத்துரு. ம். பார்த்து என்னாச்சுண்ணே? அம்மாக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை வள்ளி. ஏன் நடந்து வராம படுக்கையில வராங்க? அம்மா மயக்கமா ஏன் இருக்காங்க. தெரியுமா? அம்மாக்கு ஒன்றும் இல்லை. பயமா இருக்குண்ணே. அம்மா ஏன் தெரியுமா? சத்தம் போடாத. நீங்கள் உள்ளே கொண்டு போங்க. ஐயோ, அம்மா அம்மா ஏன் தெரியுமா? அம்மா 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 அண்ணே, எப்ப அம்மா எழுந்திருப்பாங்க? எப்ப எழுந்து நடப்பாங்க? அவங்க எழுந்து நடப்பாங்க. மயக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறேன்ல. எப்ப எழுந்திருப்பாங்க சொல்லு. எழுந்திருப்பாங்க. இல்ல வள்ளியம்மே, அம்மா நடக்க மாட்டாங்க. அந்த படுபாவி நல்ல பிளான் செய்து மாடியில இருந்து தாழ தள்ளி விட்டாரு. அம்மாவை யார் தள்ளி விட்டது? பார்கவி, வாய் மூடு. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் யார்கிட்டயும் எந்த விஷயம் சொல்ல வேண்டான்னு? எங்கன தம்பி, அக்காவை என் நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் என்னால எங்கன பேசாம இருக்க ஏன் முடியும்? நான் இல்ல, நான் யார்ட்டையும் எந்த விஷயம் சொல்லாம இருக்கல. அம்மா இந்த நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோன்னே துடிச்சவனா? எனக்கு இல்லாத பசங்க உனக்கு வந்துருச்சு. பெருசா பேச வந்துட்டாங்க. பிளான் போட்டு பண்ணாங்க, நானும் யார்கிட்டயும் சொல்லலையே. யார் பிளான் போட்டாங்க, யார் தள்ளினாங்க, எல்லாம் தெரிஞ்சிருந்தோ சொல்ல முடியாம இருக்கனே. அது என்னோட விதி, தலையெழுத்து, என்ன கர்மாந்திரம். தம்பி, தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி தான் பட்டாளத்தானுக்கு காரியம் வச்சுருக்கோம். உங்கள் அம்மா இருக்கிற நிலைமை எங்களுக்கும் தெரியும். அதனால தான் எல்லாரையும் கூட்டிகிட்டு போக முடியலைன்னாலும் அண்ணாமலையாவது கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஏய்யா, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? மனசாட்சி இல்லைனாலும் பரவாயில்ல, வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா? உலகநாதா, பேசாதீங்க. ஊருக்குள்ள பெரிய மனுஷன் வேஷம் போட்டா மட்டும் பத்தாது, கொஞ்சமாவது மனுஷனா வாழ கத்துக்கங்க. யார்கிட்ட என்ன கேட்குதுன்னு சென்ஸ் இருக்காயா உங்களுக்கு? போய் எங்க அம்மாவை பாருங்க. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் தன்னாலேயே முன்ன வந்து நின்று கம்பீரமா செய்யறவங்க. அப்படிப்பட்ட எங்க அம்மாவை படுத்த படுக்கையா படுக்க வச்சுட்டீங்க. எங்க அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன கொலகார பாவிக்கு நீங்க காரியம் பண்ணுவீங்க. அதுக்கு என் பொண்டாட்டி வந்து முன்ன நிக்கணும். முடியாதியா? மாப்பிள்ள, உங்க கோபம் எனக்கு புரியுது. இருந்தாலும் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. அன்னைக்கு பத்திரத்தை அம்மாட்ட கொடுத்து சமாதானம் பண்ணிட்டு போகத்தான் அப்பா அங்கே வந்தார். சத்தியமாக எனக்கு தெரியும். வேறு எந்த கட்டணத்தோடையும் அப்பா அங்கே வரல. ஆனால் அதுக்குள்ளே ஏதோ நடந்து போச்சு. இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளிவந்தே தீரும். அப்பா உடம்போட ஆஸ்பத்திரிக்கு அண்ணாமலை கிளம்புனப்போ, இந்த வீட்டை விட்டு போனால் ஒரேடியை போய்ட்டு நீங்கள் சொன்னப்போ, அண்ணாமலை நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும், இந்த வீட்டை விட்டு வரக்கூடாதுன்னு சொன்னவனா. ஆனால் கடைசி ஒரு வாரத்தில் அண்ணாமலை அண்ணாமலைன்னு எங்கள் அப்பா உருகுனது இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அண்ணாமலை இந்த காரியத்தில் கலந்துக்கிட்டா தான் அப்பாவோட ஆத்மா சாந்தி அடி. இது ஒரே ஒரு தடவை பெரிய மனசு பண்ணி அண்ணாமலை கூட அனுப்பிங்க மாப்பிள்ள. அண்ணாமலையை நான் அனுப்பிச்சு வைக்க மாட்டேன்.
நீ என்ன சொல்ற? என்ன, நீ அவங்களோட போறியா? ஏன் நான் போகக்கூடாதா? முரடனா இருந்தாலும் திருடனா இருந்தாலும் ஏன் ஒரு கொலகாரனா இருந்தாலும் அவர் என் அப்பா. அவர் சடங்குக்கு நான் போகக்கூடாதா? அம்மா போகாதீங்கம்மா. நீங்க போனீங்கன்னா அப்பா உங்களை திரும்ப வீட்டுக்குள்ள விட மாட்டாருமா. நீ சும்மா இரு சூர்யா. இந்த பாருங்க, இன்னைக்கு நான் ஒரு மனுஷன் இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான். அவர் சாவுக்கு தான் போகக்கூடாதுன்னு தடுத்தீங்க. இன்னைக்கும் ஏன் தடுக்கிறீங்க? அம்மாடி, நீங்க சும்மா இருங்கண்ணே. ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு பிறந்த நாளுக்கோ சந்தோஷம் கொண்டாடுறதுக்கா கூப்பிடுறீங்க? அப்பாவோட சடங்குன்னு அன்னைக்கு வீட்டு வாசப்படியை தாண்டக்கூடாது, வெளியே வரக்கூடாதுன்னு நீங்க தான் என்ன தடுத்தீங்க. இன்னைக்கும் நான் பேசக்கூடாதா? அப்போ நான் இவ்வளவு தூரம் சொல்லி நீ அவங்களோட போறேன்னு சொல்றியா? ஏன் நான் போறதுனால என்ன? அம்மா சண்டை போடாதீங்கம்மா. அம்மா தயவு செய்து என்னை விட்டு போயிடாதீங்கம்மா. ப்ளீஸ்மா போகாதீங்கம்மா. மாப்பிள்ள, வீணா பிரச்சனை பண்ணாதீங்க. இந்த உலகத்தில் மரணத்தை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. பெரிய மனசு பண்ணி அவளை அனுப்பி வைங்க மாப்பிள்ள. யோ, பெத்த அம்மாவை கோமா நிலைமையில இப்பதான் வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். நீங்க என்னன்னா டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க. அனுப்பிச்சிக்க முடியாதுன்னு சொன்னா புரியாதையா உங்களுக்கு? உலகநாதா, அப்படி பேசாதையா. நாங்கள்லாம் படிக்காத பாமர ஜனங்க. இன்னும் எங்களுக்கு சில சம்பிரதாயம் சடங்குகளில் நம்பிக்கை இருக்கு. வீட்டில் பிறந்த பொண்ணுன்ற முறையில் அண்ணாமலை வந்து கோடி துணி போட்டுட்டு போகணும். அதாயா முறை. அவ்வளவுதானே? பார்கவி, என் ரூம்ல போய் ஒரு கோடி வேட்டி துணி எடுத்துட்டு வா போ. அண்ணாமலை, ரொம்ப நாள் நம்ம பிரிஞ்சிருந்து இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இப்போ உனக்கு நம்ம குடும்பம் வேணுமா இல்ல உங்க அப்பா குடும்பம் வேணுமா? நீயே முடிவு பண்ணிக்க. நீ இந்த குடும்பத்தோட உன் பொண்ணோட இந்த வீட்டில் இருக்கணும்னா இந்த வேட்டி துணியை உங்க அண்ணன் கிட்ட கொடுத்து இதோட உங்க உறவு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அனுப்பு. சூர்யா சொன்னா கேளு போ. படம் பிடிக்காத வா. செத்து போனவங்க ஆத்மாவை விட உசுரோட இருக்கவங்க வாழ்க்கை தான் முக்கியம். அப்போ எப்பவும் இதுதான் உன் வீடு. நீங்க தான்
அதெல்லாம் அவளை அனுப்ப மாட்டாங்க சாந்தி. சாவுக்கே அவளை அனுப்பாதவங்க கருமாதிக்கு அவளை அனுப்புவாங்களா? உன் அண்ணன் தான் கடந்து தவிக்கிறாரு சும்மா. இல்ல எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவாரு. என்ன நீயும் அதே சொல்லிட்டு இருக்க? உலகநாதன் பத்தி உனக்கு தெரியாது? அம்மா நேரம் ஆகிட்டே இருக்குது. நான் வேணா போய் என்ன ஏதுன்னு பார்த்து வந்துட்டோம். வந்துருவாரு. என்ன தவசி தனியா வரீங்க? அண்ணாமலை வரலையா அண்ணே? அண்ணே அக்கா வரலையா? ஏங்க எல்லாரும் கேக்குறாங்கல்ல, அண்ணாமலை வரல, என்ன நடந்தது? அண்ணாமலை கூட்டிட்டு வரலான்னு தான் போனேன். இதை கொடுத்து அனுப்பிட்டாங்க. வேட்டி துண்டு வைக்கிறதானே சடங்கு. இந்தா இதை எடுத்துட்டு போன கொடுத்து அனுப்பிட்டாங்க. அண்ணாமலையை அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எள்ளும் தண்ணியும் கோடி வெட்டி வைக்கிறதுனால மட்டும் ஒருத்தரோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிடாது. பெத்த பிள்ளைங்கெல்லாம் ஒன்னா கூடி காரியம் பண்ணாதான் அதுல ஒரு நிறைவு கிடைக்கும். பொண்ணை கட்டி கொடுத்துட்டா எல்லாத்தையும் அறுத்தறிஞ்சிடும்னு நினைக்கிறாங்க. அங்க அண்ணாமலை தவிச்சிட்டு இருக்கும்போது எங்க அப்பாவோட ஆத்மா எப்படி சாந்தி அடையும்? இதுக்கெல்லாம் அர்த்தமே எல்லாம் போயிடுச்சு. தவசி நல்ல நேரம் முடிய போகுது. எல்லாமே முடிஞ்சு போச்சு. பெரியதலையே சாஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் மலை போல தாங்கிக்கிற அண்ணாமலை அங்க அவசப்பட்டு இருக்கா. நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறோம், நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறோன்னு சொல்லி அவளை கொண்டு போய் சிக்கல்ல மாட்டி விட்டோம். முறையோட கொடுக்க வேண்டிய கோடி வேட்டியை முறை கட்டு போய் அண்ணாமலை விட்டு கொடுக்க வச்சிருக்காங்க. கட்டிட்டு வரேன். சூர்யா சூப்பர். இன்னைக்கு என்ன விசேஷம்? ஒரே வடை பாயசம்லாம். அம்மா தான் செஞ்சாங்க. அம்மாவா? என்ன சும்மா இல்லே, இன்னு பட்டாளத்தார் இறந்து 16வது நாள் காரியம். அது தன்னே விசேஷம். நின்ற பாரிய அண்ணாமலை அண்ணன் வீட்டுக்கும் போக முடியல, காரிய சாப்பாடும் சாப்பிட முடியலன்னு சமையல் ரூம்ல நின்னு கரைஞ்சிட்டு இருந்தாங்க. காரிய சாப்பாடு இவடையே சாப்பிடலான்னு ஈ குட்டிமா ஐடியா கொடுத்து அது தண்ணி இவடையே செய்து. தம்பி, இது பட்டாளத்தாரோட காரிய சாப்பாடு. பாயசம் வடை அப்பளம் எல்லாம் சூப்பரா இருக்கும். உட்காந்து சாப்பிடுங்க. பார்கவி, ஏன் பொய் சொல்ற? நான் உன்னை எனக்காகவோ என் அப்பாவுக்காகவோ சமைக்கல. சூர்யா ஆசைப்பட்ட, அதனாலதான் நான் செஞ்சேன். பொண்ணு ஆசைப்பட்டா நீ எதை வேணாலும் செஞ்சிருவியா? என்ன காரியம் பண்ணிருக்க? உன் அப்பனோட காரியத்தை இந்த வீட்டுல பண்ணிருக்க. எங்க அம்மா பாரு, படுத்த படுக்கைய முடியாம இருக்காங்க. ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. இப்படி பண்ணது உங்க அப்பா. அவருக்கு தவசம் பண்ணி நீ எனக்கே வைக்கிறியா? என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? ஓம் பித்ருதேவதாப்யோ நமः. கற்பூர ஆனந்த நீராஜனம் தர்சயாமி. நீராஜனான் சுத்த ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. சந்தஸ்ரீரஸ்து சமஸ்தமங்களானி பவந்து. நித்யஸ்ரீரஸ்து நித்யமங்களானி பவந்து.
பித்ருதேவதானுகிரக பிரசாத பல சித்திரஸ்து கோத்திராபிவிருத்திரஸ்து வம்சாபிவிருத்திரஸ்து. உங்க அப்பா பண்ண கொடுமையை நினைச்சா எனக்கு அப்படியே பத்துக்கிட்டு வருது. எங்க அம்மாவை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் என் நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கு. என் வீட்டையே சீரழிச்ச ஒரு கொலைகாரனுக்கு அஞ்சலி செலுத்தி எனக்கே விருந்து வைக்கிறியா? மறக்க இந்த சாப்பாடுலாம் தூக்கி போட்டு வீட்டை கழுவி விட. எங்க இந்த வீட்டு பெரிய மனுஷன்? வர சொல்லுங்க அந்த ஆளை. எங்க அவரு? கேக்குறேன்ல. ஏய், ஏன் இங்க வந்த? யார் உன்னை கூப்பிட்டது? யாரும் என்ன கூப்பிடலங்கிறதால தான் வந்திருக்கேன். எங்க அந்த ஆளு? கூப்பிடுங்க. கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. தமிழரசி, நீ பேசாத. நீங்க வரது யாருக்கும் பிடிக்கல, அதனால உன்னை சாவு கூப்பிடல. யாரும் என்ன கூப்பிடலன்னா செத்தவர் என் மாமனார் இல்லைன்னு ஆயிடுமா? என்னது? அப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு பாத்தீங்களா அண்ணே? மாமனாரா மாமனார்? இந்த பார், நான் உன்கிட்ட பேச வரல. வாய் மூடிட்டு பேசாம இரு. ஏன் நான் வாய் மூடணும்? கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஆமா ஆமா, வப்பாட்டிக்கு பிறந்த நீயே அப்பா அப்பான்னு உரிமை கொண்டாடும் போது சொந்த மாமனார நான் மாமான்னு கூப்பிடக்கூடாதா? ஏய், எங்க அம்மாவை பத்தி அசிங்கமா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்புறம் நீ வச்சிருக்கிற அசிங்கத்தை பத்தி நான் பேச வேண்டி வரும். சாந்தி, இவகிட்ட ஏன் பேசுற? நமக்கு தான் அசிங்கம். தெருவுல போறத வீட்டுக்குள்ள விட்டோம்ல, அது நம்ம தப்பு. ஏய், முதல்ல தெருவுல பொறுக்கிட்டு இருந்தது நீ, மறந்துட்டியா? பொறுக்க வச்சது நீ. ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. அடிச்சு பல்லெல்லாம் யாரடி பல்லோட போட்டு அடிச்சு பாய் மூடுறா. ஏம்மா, எந்த வீட்டில் வந்து தெரிச்சண்டை போடுற? எப்போது உர வச்சுட்டு இங்களுக்காக வந்துப்போம். உங்க வசதிக்கு தகுந்தாற்படி இந்த தமிழரசியை மறந்துடக்கூடாதுல்ல. அதான் நான் ஒருத்தி இருக்கேன்னு எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறதுக்கு வந்தேன். மறக்க முடியுமாம்மா? மறக்கூடிய காரியத்தை நீ பண்ணிருக்க. உன்னை நாங்க மறக்கவே மாட்டோம். நீ செத்தினா இதே மாதிரி நாங்க காரியம் நடத்துறோம். ஏய், நான் பார்த்து வளர்ந்தவன் நீ என்ன ஓவரா பேசிட்டு போற? இத பாருங்க, நான் ஒண்ணு இங்க சண்டை போடுறதுக்காக வரல. என் மாமனார் சொத்துல என் புருஷனுக்கு சேர வேண்டிய பங்கு கேட்கறதுக்கு தான் வந்தேன். அதானே பார்த்தேன். நீ ஒப்பாரி வைக்கவா இங்க வந்த? மாமா செத்தது கூட உனக்கு பெருசா படல. உனக்கு சொத்து தான் முக்கியம். சொத்துக்காக நீ சுடுகாட்டுல எலும்பு பொறுக்க கூட தயங்க மாட்டேன். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? பாருமா, சொத்தை பத்தியோ சொத்தை பிரிக்கிறது பத்தியோ நாங்க இன்னும் எந்த முடிவு பண்ணல. அப்படி முடிவு பண்றப்போ நிச்சயமா கூப்பிட்டு அனுப்புறோம். இப்ப நீ கிளம்புகிறல. கிளம்புறேன். எனக்கு சேர வேண்டிய பங்கு ஒழுங்கா வந்து சேரல, நான் இங்க வர மாட்டேன். வக்கீல் நோட்டீஸ் வரும். ஆமா ஆமா, வக்கீல் நோட்டீஸ் வரும். பா போடா. சும்மா என்ன நீ பாட்டு பாத்துட்டு இருக்க? ரெண்டு அப்பா பிரது விட்டுட்டு சுமாரா அவ பேசுறா, நீ இவன் பேசி. ஜோதி, உன் நிலைமை எனக்கு நல்லா தெரியுதுமா. என்ன பண்ண முடியும்? இந்த கல்யாணத்தை நிறுத்த நாம எவ்வளவோ பாடுபட்டோம். முடியாம போயிடுச்சு. நீ ஹாஸ்பிட்டல் இருக்கிறத சாக்க வச்சு இந்த முதலிரவை நானும் எவ்வளோ தள்ளி போட்டேன். உண்மை தெரியாத மீனா கிட்ட இன்னும் என்ன காரணத்தை சொல்லி முதலிரவை தள்ளி போட்டுட்டே இருக்க முடியும்? அதனால தான்மா இன்னைக்கு இது பாரு, நீ இங்கே நின்றுட்டு இருந்தா உனக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருக்கும். வா, வந்து என் கூட படுத்துக்க. நீங்க போங்க பாட்டி, நான் வந்துடுறேன். நீ வாமா. வரேன், நீங்க போங்க. சீக்கிரம் வா.
சுற்றுச்சா? இல்ல. நல்ல காலம். டேபிள்ல சொம்ப போட்டு கண்ணாடியே உடைக்காம இருந்தீங்களே. ஏன் கண்ணாடி உடைஞ்சது அபசகணும்னு சொல்லி திரும்பவும் ஃபர்ஸ்ட் நைட் நிறுத்த போறீங்களா? எதுக்கு சிரிக்கிறீங்க? யூஸ்வலா ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள பொண்ணு போகும்போது பெரியவங்களோ இல்லை சொந்தக்காரங்களோ இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணி பொண்ணை ரூம் வரைக்கும் அமுச்சு வைப்பாங்க. இங்கே என்னடான்னா பால் காய்ச்சறதுலேருந்து ஆத்துற வரைக்கும் எல்லாமே நீங்களே பண்ணுறீங்களே, அதான் சிரிச்சேன். ஆக்சுவலி என் பேரண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் சில்லியாக இருக்குன்னு சொல்லி நான் தான் வேண்டான்னுட்டேன். ஆமாம், இவ்வளோ பேசுகிறீங்களே, நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா? செய்யலாம், தாராளமாக செய்யலாம். என் மேலே உங்களுக்கு கோவம் இருக்கும்னு நினச்சேன். கோவமா? எதுக்கு? நான் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால தானே உங்கள் ஃபர்ஸ்ட் நைட் தள்ளி போச்சு. சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் நைட் தள்ளி போனதுக்கு காரணம் இந்த வீட்டு ஆளுங்க தான். அதை நான் மைண்ட் பண்ணவே இல்லை. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குன்னு கேஷுவலாக எடுத்துக்கிட்டேன். எனக்கு வீக்காக இருக்கிறது பிடிக்காது. எப்போவுமே தில்லாக இருக்கணும். என் மேலே கொஞ்சம் கூட கோவம் இல்லைன்னு சொல்கிறீங்களா இல்லை சும்மா கதை விடுறீங்களா? ஏன்னா இவ்வளோ ப்ராட் மைண்டடாக நான் எந்த பொண்ணையும் பார்த்ததில்ல. இதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? சாந்தி முகூர்த்தம் தள்ளி தானே போயிருக்கு, நின்று போயிடலையே. அப்படி நின்று போயிருந்தா இந்த மீனா யாருன்னு பார்த்துருப்பீங்க. பட் அப்படி எதுவும் நடக்கலையே. தோ நான் ரெடி ஆயிட்டேன். பை த பை, நீங்கள் இப்போ நல்லா தானே இருக்கீங்க? மயக்கம் போட்டு விழமாட்டீங்களே? ஹோப் ஸோ. இன்னைக்கு விழமாட்டேன். சரி, எனக்கு ஒரு சந்தேகம், கிளியர் பண்ணிக்கலாமா? ஆக்சுவலி அன்னைக்கு என்ன நடந்தது? கரெக்டாக முகூர்த்த டைமுக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. அது எப்படி? எப்படின்னா வாட் யூ மீன்? அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா எல்லாருக்குமே தெரியுமே. ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, அன்கான்ஷியஸ் ஆயிட்டேன். ஏன் கல்யாண வீட்டில் மயக்கம் போட்டு விழக்கூடாதுன்னு புதுசாக ஏதாவது ரூல் வந்திருக்கான்னு? இட்ஸ் ஓகே. உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. ஹெல்த் நல்லா இருந்தாதான் வாழ்க்கையில் எதையுமே ஃபேஸ் பண்ண முடியும். சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும்னு பழமொழியே இருக்கே, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான். கேன்வாஸ் கண்டுபிடிக்காத காலத்தில் இந்த பழமொழிலாம் சொல்லியிருப்பாங்க மீனா. இப்போ அதெல்லாம் எதுவும் பிரயோஜனப்படாது. இருந்தாலும் தேங்க்ஸ் ஃபார் அட்வைஸ். என் உடம்ப நான் பத்திரமா பார்த்துப்பேன். ஓகே. ஜோதி, என்னம்மா வரேன்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? மீனா, நீங்க ஒரு பெரிய குறையோட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள போறீங்க. என்னம்மா? என்னதான் சென்ட் அடிச்சு மேக்கப் போட்டுக்கிட்டாலும் தலையில பூவில்லாம ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள போனா நல்லாவா இருக்கும்? ஐயோ சாரி, மறந்துட்டேன். ஐயோ, இந்த பூவெல்லாம் எவ்வளவு வாடி இருக்கு. யார் பட்டி இதை கொண்டு போய் லைட்டு கீழே வச்சது? தெரியலையே. என்ன மீனா, உங்களுக்கு எதுவுமே ஃப்ரெஷ்ஷாவே அமைய மாட்டேங்குது? பிரஷ்ஷா அப்படின்னா என்னம்மா? பிரஷ் இல்ல பாட்டி, ஃப்ரெஷ். ஃப்ரெஷ் அப்படின்னா புத்தம் புதுசா, எந்த குறையும் இல்லாம, யார் கையும் படாம, இப்படி சொல்லிட்டே போலாம். உங்க சம்பிரதாயப்படி நீங்க கொண்டு போய் விடுவீங்களா இல்ல நானே போட்டுமா? நீங்க ரொம்பவே ஃபார்வர்ட் திங்கிங் உள்ள ஆளாச்சே. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் யார் கூட வர்றது? நீங்க தனியாவே போங்க. ஃப்ளாஸ்க் வேணா எடுத்துட்டு போங்க. பால இல்ல, புது சம்பிரதாயமா இருக்குமேன்னு சொல்ல வந்தேன். நீயும் ஆதங்கத்தை எப்படி இல்லாம கொட்டி தீத்துக்கிற. அவ வாழ்க்கையில் நிம்மதியா இருந்த மாதிரி தான். சரி வா, வந்து படி. என்னாச்சு மீனா? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்குள்ள ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. இதெல்லாம் பேச வேண்டிய நேரமா இது? இதுதான் நீ ஏற்கனவே சொல்லிட்டியா மீனா? இனிமே உங்களை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது. அந்த மாதிரி நீங்க நடந்துக்கவும் கூடாது.
என் மனசுல ஒரு டவுட் இருக்கு, உங்ககிட்ட கேட்கலாமா? டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு தானே மீன் அந்த ஃபர்ஸ்ட் நைட்டு. இது வேற டவுட். ஓகே, வேற என்ன டவுட்டு? என்னோட ஜென்ரல் நாலேஜ் பற்றியா? ஜென்ரலா உங்க நடவடிக்கையை பத்தி ஏன் நாலேஜ்க்கு தெரியணுங்கிற டவுட் தான். என்ன மீனா இது? எனிவே, பொது அறிவில் நான் ரொம்ப வீக். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தனி அறிவு தான். இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச தனி அறிவா? இந்த மாதிரி விஷயத்துல தான் நீங்க ஜீனியஸ்னு இந்த ஊருக்கே தெரியுமே. சரி, உங்ககிட்ட கேட்க வந்த விஷயத்த கேட்கலாமா? ஃப்ரெஷ்னா என்ன? வாட்? ஃப்ரெஷ், FRESH. பதில் சொல்ல தெரியலல்ல? இங்க பாருங்க, இந்த பூ ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அந்த ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஏன் அந்த ஸ்வீட்ஸ் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இன்ஃபேக்ட் நான் கூட ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் நைட்ல பொண்ணுங்க தான் தலை குனிவாங்க, ஆம்பளைங்க தலை குனிய மாட்டாங்க. ஆனா உங்களை தலை நிமிர்ந்து வாழ்ற மாதிரி என்னால பண்ண முடியும். பட் ஒன் கண்டிஷன், நீங்க எந்த பொண்ணையும் நினைச்சு கூட பார்க்க கூடாது, என்ன தவிர. புரிஞ்சுதா? ஜோதி, 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 தனியா உட்காந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போய் ரூம்ல படு. நீ போய் படுத்துக்கோ. நீ தூங்காம நான் எப்படி? போ ஜோதி, ரூம்ல போய் படு, ஏசி போட்டுக்கோ, போ. தூங்குறதுக்கு ஏசி ரூமு குஷன் பெட்டு மட்டும் இருந்தா போதாது, மனசுல நிம்மதி வேணும். அந்த நிம்மதி இப்ப என்கிட்ட இல்ல சுப்பு. ஏமாத்திட்டான்ல, நம்ம எல்லாம் ஏமாந்துட்டோம்ல. அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஜோதி, போற வழி தப்பான வழி, அவன் அழிஞ்சு போயிடுவான். நீ அதெல்லாம் விடு. அழிய போறது அவனா இல்ல நானான்னு எனக்கே தெரியல. நல்லதுக்கோ கெட்டதுக்கோ எங்க அம்மாவை நான் எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திருக்கேன், அவங்களை எவ்வளவு அலட்சியப்படுத்தினேன், எப்படி எல்லாம் உதாசீனப்படுத்தினேன் சுப்பு. அதெல்லாம் தான் இப்ப என்னைய திருப்பி அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அன்வர் சார், அண்ணாமலை சொன்ன மாதிரியே மொத்த சொத்தையும் சரிசமமா 3 பேருக்கு எழுதி வச்சாச்சு. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்கம்மா. இல்ல, ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, கேட்கலாங்களா? கேட்கக்கூடாதுதான், கேட்கணும்னு தோணுச்சு, அதனால கேட்குறேன். கேளுங்க. அண்ணாமலை உங்களை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஏமா அப்படி பண்ணீங்க?
நாங்க எதுவும் வேணும்னே பண்ணல. எதுக்காக இதெல்லாம் பண்ணோம்னா சூழ்நிலை தான் இதுக்கெல்லாம் காரணம். வக்கீல் சார், இந்த 3 பொண்ணுங்களுமே இதெல்லாம் வேணும்ட்டு செய்யலை. நீங்கள் 3 பேருமே உங்கள் வாழ்க்கையை நீங்களே தீர்மானிச்சுக்கிட்டீங்க. எங்கள் பேச்சு கேட்டிருந்தீங்கன்னா சரி, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. நீங்கள் கஷ்டப்படுறதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரிய வேண்டாம். இனி உங்கள் வாழ்க்கையை இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் சரிப்படுத்திக்கணும். ஏன்னா நீங்களே தேடிக்கிட்ட வாழ்க்கை அது. புரிஞ்சுதா? வேற ஏதாவது பற்றி பேசுவோம். எப்படி அன்வர் அங்கிள் அடிச்சு பிடிங்கிற மாதிரி சொத்தெல்லாம் இப்போ பிரிச்சு வாங்கிட்டோம். மனசுக்கு எவ்வளவு உறுத்தலா இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி நேரத்துல அம்மாவை பத்தி பேசாம நாங்க வேற எதை பத்தி பேச முடியும்? பேசுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. என்ன இருக்கு? இருக்கே. அங்கிள் என்ன சொல்ல வரீங்க? உங்க அன்வர் அங்கிளுக்கு கல்யாணம் நடக்க போது தெரியுமா? நிஜமாவா? சொல்றேன். ட்ராப் பண்ண போது சொல்றேன். எங்க ட்ராப் பண்ண உங்க 3 பேரையும்? கோயில்ல அம்மா பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணு. அம்மா பேருக்கு அர்ச்சனையா? நேரில் உங்க அம்மாவுக்கு வார்த்தையால் அர்ச்சனை பண்ணிட்டீங்க. இப்ப பரிகாரமா கோயில் அர்ச்சனையா? புரிஞ்சிக்கவே முடியலமா உங்களை? அது மட்டும் இல்ல, சூர்யா கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. ஓஹோ, உங்க கூட்டத்தோட தலைவி அங்க வர்றாளா? அவ்வளோதான் பார்க்க போறீங்களா? சரி, கிளம்பலாம். கிளம்புங்க. அங்கிள் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வர போயிருக்காரு. என்னம்மா இது? வெறும் ட்ராமாக்காக தான் இந்த சொத்து விஷயம்லாம் நான் நினச்சேன். சீரியஸாகவே கேட்குறீங்க போல இருக்கு. ஐயோ, அவர்கிட்ட சொல்லாம போனா நல்லா இருக்காதுல்ல, அதனால்தான். நானும் சும்மா தான் சொன்னேன். சொல்லிட்டு போலாம். சூர்யா, சூர்யா, அங்க பாருங்களேன் அந்த பூதனை எப்படி தேடுதுன்னு. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும் சூர்யா. அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? நம்ம நினைச்ச மாதிரி அம்மாக்கு இப்போ தனி வீடு தனி வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. இப்போது சந்தோஷமா இருக்காங்களா? ஏய், என்ன உமன் இருக்க? உனக்காக நாங்க இதெல்லாம் செய்ய போய் எங்க எல்லாரும் எவ்வளவு கேவலமா திட்டுறாங்க தெரியுமா? ஆமா, நாங்க செஞ்ச சாக்ரிஃபைஸ்ல ஏதாவது பலன் உண்டா இல்லையா? அம்மா சந்தோஷமா தானே இருக்காங்க. சூர்யா, உன் கூட கோயிலுக்கு வந்திருக்கேன் இந்த ஜந்து. இது அம்மாவுக்கு ஏதாவது ட்ரபிள் கொடுக்குதா? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லு, பிச்சிடலாம். சாமி, இவட ஒரு சின்ன பொண்ணு இருந்தது பாத்தீங்களா? எனக்கு தெரியாதுமா. பாக்கலையா? சூர்யா, 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 எவட போயிடி அவளே? ஏ சூர்யா. அப்புறம் சூர்யா, அப்பா அம்மாவோட சந்தோஷமா தானே இருக்காரு? அழுக்கு மூட்டை, என்ன இன்னைக்கு ஒரே பிரேக் போட்டு பேசுற? அம்மா வேணும்னு இருந்த போது எங்க எல்லாரையும் தேடி தேடி வந்து எங்க எல்லார்கிட்டையும் பேசி எங்க எல்லாரையும் மாத்தின. இப்ப எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் என்ன கேட்டாலும் பதிலே வர மாட்டேங்குது. உங்க அப்பா ஹாப்பியா இருக்காருல்ல? 2 பேருமே ஹாப்பியா இருக்காங்க. அம்மா என்ன சமைச்சாலும் அப்பா நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுறாரு. அம்மா இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஜீவா, பேசாம மாறு வேஷம் போட்டுட்டு உங்க வீட்டுக்கு போனா என்ன? நானும் சான்சியும் போலாம். ஆனா நீ வந்தாதான் இதனால மாட்டிக்குவ. அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றோம்ல. பாக்கலாம். அன்வர் அங்கிள் கல்யாணத்துக்கு தான் அம்மா வருவாங்கல்ல, அங்க நம்ம அம்மாவை பாத்துக்கலாமே. சூர்யா, சூர்யா, சூர்யா. நீங்களாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற வேற இடத்துக்கு போயிட்டீங்க. ஆனா நான் அம்மா கூடவே இருந்து சூர்யாவோட சேரணுங்கிறதுக்காக அவங்கள ரொம்பவே அவமானப்படுத்திட்டேன். அவங்க மூஞ்சில நான் எப்படி முழிக்க போறேன்னு ரொம்ப கவலையா இருக்கு. நினைச்சு பார்த்தா
அவங்க கையால 4 அடி வாங்கினா கூட நிம்மதியா இருக்கும்னு தோணுது. சூர்யா, பூதா வருது பார். நீ இங்கதான் இருக்கியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. ஏய், நீ எவ்வளவு போனடி? உன்னை தேடி தேடி என் காலெல்லாம் வலிக்கு தெரியுமா? நான் எங்கேயும் போல. ஜீவா, ஜோதி, ஜான்சியக்கெல்லாம் வந்தாங்க. அவங்கள பார்த்தேன், அத பேச வந்தேன். ஓ, முப்பெரும் தேவியர்கள் இவங்க தானா? ஓஹோ, இவங்கள காண வேண்டியதா? என்னை கோவிலுக்கு வேறேன்னு மயக்கி கூட்டிட்டு வந்தியா? ஞானே மந்திரக்காரி, எனக்கே மந்திரம் ஓதி நீ கூட்டிட்டு வரியாடி? கையெடு, கையெடு, கையை எடு. நீ கையெடு. சூர்யா கதலன் கையெடு. இவள பாத்துக்க சொல்லிதானே உன்னை வச்சிருக்காங்க. பத்திரமா கொண்டு போய் வீட்டுல சேரு. சூர்யா வா, ஒழுங்கா கூட்டிட்டு போலனா அப்படியே ஆட்டோல இருந்து உருட்டி விட்டுரு. வாங்க. அக்கா. பை பைக்கா. ஹாய்மா. அம்மா விபூதி எடுத்துக்கோங்க. பரவாயில்ல. கோயிலுக்கு போயிருந்தியா? ஆமாம்மா, அப்படியே உங்களுக்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். அப்படி என்ன? நான் சொன்னா நீங்க ஏதாவது தரணும் எனக்கு. அப்படி என்ன ஸ்வீட் நியூஸ்? தருவீங்களா? உனக்கு இல்லாததா? என்ன? அன்வர் அங்கிளோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குமா? உனக்கு எப்படி தெரியும்? என்ன? உனக்கு எப்படி தெரியும்? அன்வர் அங்கிளை பாத்தியா? என்ன பேசாம இருக்க? அப்ப சொன்னாங்க. சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? ஜீவா, ஜான்சி, ஜோதி அக்கா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.